ஹலோ காய்ஸ், நியூ இயரை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆப்ஸை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம கூகுள் க்ரோமை பற்றி பார்க்கலாம். இப்போ கூகுள் க்ரோமில் வந்து உங்களுக்கு அனாயிங்காக நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையா? நான் சொல்கிறேன் வாங்க. நீங்கள் உங்களோட க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே செட்டிங்ஸ் போங்க. 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனாக ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து அலோ நோட்டிஃபிகேஷனாக ஒரு பட்டன் இருக்கும். அது நீங்கள் பை டிஃபால்ட் ஆன் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் எதுவுமே வராது. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதை கூட வராது. அடுத்து நம்ம இப்போ உங்கள் க்ரோம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணுமா? அதே நிறைய ஸ்டோரேஜ் பிடிச்சிருந்து எப்படி பார்க்கணும்னு தெரியலையா? நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் சைட் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லாஸ்ட்டுக்கு போங்க. ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளப் ஃபேக்ட்ரி எனக்கு 3.5 GB பிடிச்சிருக்கு. அலிபாபா பார்த்தீங்கன்னா 2 GB பிடிச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளே நீங்கள் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிளியர் ஸ்டோரேஜ்னு ஒரு இது ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6.1 GB கிளியர் ஆகும். நான் கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்டில் சைன்இன் பண்ணியிருந்தீங்க, அதாவது பாஸ்வேர்டு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் சேர்த்து தான் டிலீட் ஆகிடும். அடுத்து நம்ம இன்னொரு ஃபீச்சரை பற்றி பார்க்கலாம். க்ரோமில் வந்து நீங்கள் ஒரு இதை நியூ டேப் பண்ணணுன்னா ஒன்று வந்து இது கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ்ஸு கொடுப்பீங்க. அப்படியும் இல்லைனா 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு நியூ டேப்னு கொடுப்பீங்க. இப்போ புதுசாக எப்படின்னா இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக டேப் ஓப்பன் ஆகும். அடுத்து சிங்க்குன்ற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிங்க் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் அமேசானில் ஏதாவது தேடுறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் அப்படியே ஏதாவது ஃபோனை பற்றியே தேடுறீங்க, அது நீங்கள் அப்படியே இங்கே உங்கள் லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னு வைங்களேன். நீங்கள் வந்து அதே அக்கௌண்ட்டோட உங்கள் லேப்டாப்பில் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்த அக்கௌண்ட் அங்கே ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து நம்ம சிம்பிளிஃபைடு வியூவை பற்றி அந்த ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு வியூனா நீங்கள் வந்து டார்க் மோட் வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி படிக்கிற ஆளா, வெப்சைட்டில் ஃபுல்லாக படிக்கிற ஆளா, உங்களுக்கு டார்க் மோட் தேவையா? அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டியாக போங்க. ஆக்சசிபிலிட்டியில் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளிஃபைடு வியூ ஃபார் வெப் பேஜஸ்ன்னு இருக்கும், நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னு வைங்களேன். சப்போஸ் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் சர்ச் பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணுவாங்க, ஆர்டிக்கல்னே சர்ச் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், விக்கிபீடியா வெப்சைட் இருக்குது. இப்போது சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு வியூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இந்த அப்பியரன்ஸை மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கலாம். அதோட நீங்கள் வந்து அப்பியரன்ஸை மாற்றிக்கலாம். எப்படின்னா டார்க் மோடாகவும் லைட் மோடாகவும் மாற்றிக்கலாம். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு டார்க் மோடு இல்லைனா லைட் மோடாக டாகிள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு ஒரு எல்லாருக்கும் தெரியாத இந்த ஃபியூச்சரு, அதை பற்றி பார்க்கலாம். எங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பை டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் தான் வெப்சைட் போனீங்கன்னு வைங்களேன், அந்த வெப்சைட் வந்து கம்மி டேட்டா தான் யூஸ் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட டேட்டா இல்லை அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணிங்கன்னா கம்மி டேட்டா யூஸ் ஆகும். வாங்க நம்ம இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டோட இன்னொரு ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து புதுசாக இன்டர்பிரட்டர் மோடுன்னு ஒரு மோடு வந்திருக்கு.
அது என்ன பண்ணுன்னா உங்கள் இல்லை வேறு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இப்போது நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இங்கிலீஷில் பேசினா அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஆனால் நான் இப்போ பண்ண எல்லாமே நீங்கள் குரோமா இருந்தாலும் கூகுள் அசிஸ்டன்ட் அப்டேட் பண்ணால் தான் இப்போ நான் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் வேலை செய்யும். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படி பண்ணணுன்ட்டு. தமிழ் இன்டர்பிரட்டர். Sure, let's start. நான் தமிழில் பேசுகிறேன். I speak in Tamil. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy New Year. எனது சேனலுக்கு குழு சேரவும். Subscribe to my channel. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சார்ஜர் அடாப்டர் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து நிறைய சார்ஜர் மாதிரிலாம் வந்திருக்கு. 18 வாட் சார்ஜரு, 30 வாட் சார்ஜரெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ எந்த வந்து 10 வாட் சார்ஜரு, இப்போ நான் இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இங்கே வந்து 5 வாட்ஸும் அப்புறம் 2 ஆம்ஸும் இருக்குது. இந்த ரெண்டும் இன்ட்டு பண்ண உடனே 10 வாட்ஸ் வருது. அதனால தான் இந்த 10 வாட் சார்ஜரு. இதே மாதிரி உங்களோட அடாப்டர்லேயும் பாருங்கள்.